சத்யா சொல்லு நந்தினி. இவர்தான் எங்க அப்பா. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க. இந்த சின்ன வயசுல உன்னோட தாயும் தங்கையும் எழுந்துட்டு நீ தனிமரமா நிக்கிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அப்பா கிட்ட உன்னை பத்தி எல்லாமே சொல்லியிருக்கேன் சத்யா. ஆதியோட ஆளை கை வச்சிருக்கிற, அவங்ககிட்ட பணம் பலமோ ஆள் பலமோ ஜாஸ்தி இருக்கு. நீ கவலைப்படாத, நீ என்கிட்ட வந்துரு, நான் உன்னை பாத்துக்கிறேன். சரிங்க ஐயா. வரேன் தம்பி. வரேன் சத்யா. சரிங்க. யார் உனக்கு லைசென்ஸ் கொடுத்தது? டிடிஆர். என்னது? ஆர்டிஓ. நிறுத்து. யார் பசங்க புதுசா இருக்கானுங்க? வண்டி பின்னாடி எடு. TN 8620 புதுசா இருக்கு. சரி சரி. டேய் வேற எங்கேயாவது போய் பார்க்கலாமாடா? டேய் இருடா, இந்த பக்கம் வருவான், வெயிட் பண்ணலாம். தம்பி என்ன நடு ரோட்ல மீட்டிங்கா? டோடா லாண்ட் ஆடுறே கிண்டலு. இருவோம் மச்சான் உருப்பெடுக்க வருவான். நாங்களும் அதுக்கு தான் வெயிட் பண்றோம். சார் கூப்பிட்டா தெனாவட்டா பேசுறாங்க சார். வா. வாயா. யாரியா நீங்க? பெருமாள் ஐயாவோட ஆளுங்க. திருப்பதி போக வேண்டியது தானே? சார் வள்ளல் பெருமாளோட ஆளுங்க. ஓஹோ. இந்த நல்ல மனுஷன் பேரை கெடுத்துறாதீங்க. ஒழுங்கா வீடு போய் சேருங்க. இல்ல ஐயாட்ட பேசிக்கிற. போ போ போ. ஏட்டு நீ ஏன் பதற? இன்னைக்கு சந்திராஷ்டமம். யாருக்கு? எனக்கு. வண்டியை மெதுவா ஓட்டு. சரி சரி. அண்ணே சத்யா நம்ம ஏரியாக்கு வந்துட்டானே. பேப்பரை திருப்புனா திருப்புற பக்கம் பூரா வள்ளல் பேராவே இருக்குதே. போற போக்க பார்த்தா அவனே அண்ணா போஸ்ட்ல ஜெயிச்சிருவான் போல இருக்கு. அண்ணா என்னடா? சத்யாவை பார்த்தேன். சத்யாவை பாத்தியா? பார்த்த இடத்துல போட்டு தரலாம்னு நினைச்சேன். வள்ளல் பெருமாள் வீட்டுக்குள்ள பூந்துட்டானே. அவன் ஏன்டா அங்க போனா? அவர்கிட்ட தானே வேலை செய்யறான். ஓ அங்க போயிட்டானா? நினைச்சேன்டா நானு. டேய் நான் சொல்ற வரையில எல்லாரும் ரொம்ப பொறுமையா இருங்க, புரியுதா? சரிங்க. என்ன பயப்படுறீங்களா? பயமா? எனக்கா? டேய் உனக்கெல்லாம் சொன்னாலும் புரியாதரா. மண்ணாளும் வித்தை, பணபலமும் படபலமும் நிறைஞ்சிருக்கிற வள்ளல் கிட்ட 50,000 ஓட்டு மொத்தமா இருக்குடா. அதனால எலெக்ஷன் முடிகிற வரையிலும் நம்ம பசங்களாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. சரிங்க நான் வரேன். நந்தினி சாப்பிட்டாச்சா? அவ இன்னும் கீழே வரல. ஹாய் டாட். ஹாய் மாம். குட் மார்னிங். குட் மார்னிங். சாப்பிடுமா. இன்னைக்கும் அதே டிஃபன் தானா? ஏய் வாய் மூடு சாப்பிடுமா. ஐயோ டைம் ஆயிடுச்சு. ஏய் சாப்பிட்டு போடி. சிச்சோ. பை மாம். பொண்ணுங்கள அப்பா மேல தான் பாசமா இருப்பாங்கன்றத உங்க பொண்ணு மூலமா தான் பாக்குறேன். ஏமா உன் பொண்ணு என் பொண்ணுன்னு பிரிச்சு பேசுறேன். நம்ம பொண்ணுமா. அம்மா போயிட்டு வரமா. லூசு. நீதான் லூசு. ஐயா வணக்கம் ஐயா. வாங்க தம்பி. பரவாயில்ல இருக்கட்டும். அந்த ஆதியோட ஆளுங்க
ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க. நான் பாத்துக்கிறேன். சாந்தி காலனி போயிட்டு அங்க என்ன பிரச்சனைன்னு பாருங்க தம்பி. சரிங்க. பார்த்து போங்க. என்ன தம்பி? சரிங்க. நலம் பெருக வளம் பெருக. ஜாகிரதையா போயிட்டு வாங்க. வரேங்கய்யா. டேய் போறா மச்சான். அங்க பாரு. ஏய் மாமே, நம்ம ஏரியாக்கு எவனோ ஒருத்தன் புச்சா வரான். இரு, நான் கவனிச்சுக்கிறேன். டேய் எங்கடா பாரு? இங்க ஏதோ பிரச்சனை சொன்னாங்க. நீ என்ன பெரிய பட போடான்றல்ல? ஏய் சத்யா எவ்வளவு நல்ல பையன் நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ அவன் ரவுடி ஆயிட்டாண்டி. ஹலோ சத்யா, நான் நந்தினி பேசுறேன். என்ன விஷயம்? எங்க இருக்க? எதுக்கு? ஏன் எதுக்கெல்லாம் கேட்காத. நான் உன்னை உடனே பார்க்கணும். சரி, நான் பார்க்ல வெயிட் பண்றேன். வா. சத்யா, சத்யா, என்ன? நீ பெரிய ரவுடியாமே. எவன் சொன்னா? அதான் ஊரே சொல்லுதே. ஊரு கிடையாது ஊரு. செய்யாத கொலைக்கார எங்க அப்பா ஜெயில இருக்காரு. எங்க அம்மாவின் தங்கச்சியும் ஈவே இருக்கா எல்லாம் இந்த பட்ட பகல ரவுடிங்க வெட்டி கொண்டாங்க. அப்ப எங்க போச்சு இந்த ஊரு? அது இருக்கட்டும். இப்ப என்ன சொல்ல வர நீ? நான் என்ன சொல்றது சத்யா? நான் ரவுடின்னு சொல்லிட்டு போலாம் வந்தியா? ஏய், என்னால ஒரே இடத்துல நிக்க முடியலடி. சத்யா, நின்னா போட்டுருவாங்கடி. அதான் இப்படி ஓடிட்டே இருக்கேன். நான் கண்ட கனவே வேற, இப்ப நடந்துட்டு இருக்கதே வேறடி. ஏதோ உங்க அப்பா இருக்க சப்போர்ட்ல இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னால முடியல நந்தினி, என்னால முடியல. எல்லாரும் நல்லா இருக்கணும், வளம் பெறணும். என்னங்க, ம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுமா. நம்ம நந்தினிக்கு படிப்பை நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே. ஏம்மா, படிக்கிற வயசு தானே, படிக்கட்டுமே. அதுக்கு இல்லைங்க, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, என்ன பிரச்சனை? பிரச்சனை பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனா படுமா, பேசாம படு. சரிங்க.